சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு நிரம்பும். ஆனா பள்ளத்தாக்க நீ தான் வெட்டணுங்கிறார். அவங்க என்ன பண்றாங்க, பள்ளங்களெல்லாம் வெட்டுறாங்க. ஆனா காற்றும் வரல, மழையும் அடிக்கல, தண்ணி வந்துச்சு. ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவர், உண்மையுள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர். அவருடைய கை குறுகி போகவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய பங்களிப்பு என்று சொல்லி சில விஷயங்களை தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நாம் சொன்ன இந்த எல்லா காரியங்களிலும் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அதன்படியாகவே செய்திருக்கிறார். பள்ளத்தை நம்ம தான் வெட்டணும், அற்புதத்தை அவர் செய்வார், தண்ணியை அவர் வைப்பார். ஆகவே இந்த காரியங்கள்லாம் ஏன் உங்களுக்கு நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய திட்டங்களை விட அவருடைய திட்டங்கள் மேலானது. நம்மளுடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் மேலானது. பெரிய அற்புதங்களும் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு நம்மையே பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய உழைப்பு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய அறிக்கைகள், நம்முடைய விசுவாச அறிக்கைகள், இவைகளையே தேவன் செய்ய வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அவரால் 100% செய்ய முடியும் என்றாலும் அவர் என்ன செய்கிறார், அற்புத அடையாளங்கள் அவர் செய்கிறார், பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்கிறார். அந்த கணத்தை எடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நமக்கு ஒரு மேன்மையான நாமத்தை ஸ்தாபிக்கிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்பின் நிமித்தமாக பெரிய காரியங்களை செய்கிறார். தம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற பண்ணி நம்மை இன்னும் அவருடைய அன்பிலும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் அதிகமாக வளரும்படிக்கு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்கிறார். மூன்றாவதாக, அது நம்முடைய திட்டங்களுக்கு மேலானது, நம் எண்ணங்களுக்கு மேலானது, நம்முடைய செயல்களுக்கு மேலானது. அவைகளையே தேவன் நமக்காக செய்ய விரும்புகிறார். ஆனால் அது இடத்துல நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். ஆம், கையளவு மேகத்தை எழும்ப பண்ணினது கர்த்தர், ஜெபிக்க வேண்டியது எலியா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பள்ளங்களை நாம் வெட்டணும், காட்டத்தி மரத்தின் மேலே நம்ம ஏறி பார்க்கணும், நாம் கர்த்தருடைய பெட்டிக்கு மேலே ஒரு கூடாரம் போடணும். இதெல்லாம் தேவனை ஒரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வச்சு பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செயலாற்ற வைக்குது. ஆக நம்முடைய பங்களிப்பு இந்த பூமியில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை, பெரிய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க தான், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து நாம் செயலாற்றும்